வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரமாதமாக மகிழ்ச்சியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்தியா விவசாய நாடு, உங்களுக்குலாம் தெரியும். கிராமங்களில் மெயின் தொழில் என்னடான்னா விவசாயம் தான். ஆனால் இன்னைக்கு எத்தனை இடங்கள்ல மழை பொய்த்த காரணத்தினாலே விவசாயம் கைவிடப்பட்டு அந்த இடங்கள் பூரா காங்கிரீட் காடுகளாகி கொண்டு வருகின்றன. உலகம் முழுவதிலும் நீர்நிலைகளையும் சேர்த்து காங்கிரீட் காடுகளாக்கிவிட்டால் உணவுக்கு என்ன செய்வது? இனி அந்த கவலை இல்லை. ஏனென்றால் எத்தனை பஞ்சம் வந்தாலும் எத்தனை சிரமம் வந்தாலும் நம்பிக்கையோடு இருப்பவர்கள் நாட்டில் இருக்கத்தான் செய்கிறார்கள். இது போல ஒரு விஷயத்தை தான் நேற்று தினத்தந்தி பேப்பர்ல முத்துச்சரம் பகுதியில் பார்த்தேன். அதை இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். வாங்க போலாம். ஸ்ரீவில்லிபுத்தூர். ஸ்ரீவில்லிபுத்தூர்னா உங்களுக்கு தெரியும், ஆண்டாள் கோவில் பிரதானம், பால்கோவா, அல்வா, அது இதுன்னு நிறைய இருக்கு. அங்கிருந்து மதுரைக்கு வரக்கூடிய சாலையில 6வது கிலோமீட்டர்ல மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்திலே அமைந்த ஒரு அழகான கிராமம் தான் பிள்ளையார் நத்தம். என்னங்க? பிள்ளையார் நத்தம். அந்த பகுதியில் அந்த கிராமம் மிக 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 பிரசித்தி பெற்றது. ஏன் அப்படின்னா விவசாயம் தான் முக்கிய தொழிலாம். சரிங்களா? விவசாயம் தான் முக்கிய தொழில். அதுல இன்னொரு விசேஷம் பாருங்க, டீ கடை கிடையாதான், டாஸ்மாக் கடை கிடையாதான். ஆச்சரியமா இல்லை? அப்புறம் கட்சி கொடிகள், பேனர்கள் எதுவுமே கிடையாது. அங்க இருக்கிற எல்லோருமே முழுமையா விவசாயத்தை மட்டும்தான் பார்த்துக்கிறாங்களாம். இதுல பள்ளி மாணவர்களுக்கும் விதிவிலக்கு அல்ல. தினமும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் என்று கணக்கு வைத்து அவர்களும் அந்த விவசாய வேலையில் ஈடுபடுகிறார்கள். அவங்க பெற்றோர்களுக்கு உதவியா இருக்காங்க. இதனால அவங்க பள்ளி படிப்பு கெடுறதில்லை அப்படின்னு சொல்றாங்க. கிருஷ்ணசாமின்னு ஒருத்தர் சொல்றாரு பாருங்க, மெட்ராஸ்ல வேலை பார்க்குறேன், லீவு கிடைச்சா ஊருக்கு வந்துடுவேன், ஊருக்கு வந்தவொடனே தொடர்ந்து விவசாய வேலைகளை செஞ்சுட்டு இருப்பேன், வேற எங்கேயும் நான் போக மாட்டேன், நான் மெட்ராஸுக்கு வந்த பிறகு குடும்ப உறுப்பினர்கள் அந்த வேலையை தொடருவாங்க அப்படிங்கிறாரு. பாத்தீங்களா? விவசாயம் இனி தழைக்கும், வாழும், நமக்கு உணவு நிச்சயம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு இதை விட வேற என்ன உங்களுக்கு எடுத்துக்காட்டு, உதாரணம் என்ன வேணும் சொல்லுங்க பார்க்கலாம். பள்ளி மாணவர்களும் சரி, கல்லூரி மாணவர்களும் சரி, சூப்பரா அந்த வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த பள்ளி பருவத்திலேயே விவசாயத்தின் அருமை பெருமைகளை தெரிந்து கொண்டார்களே. ஆனால் புத்தகத்தில் படிக்கிறது மட்டும் இல்லாம நேரடியா பார்க்கும் பொழுது அவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, விவசாயம் எவ்வளவு முக்கியம், அதுதான் நமக்கு உயிர் நாடி அப்படிங்கறத அவங்க இளம் மனதிலேயே பதிவு வைத்து விட்டால் எத்தனை பட்டம் படித்தாலும் அவர்கள் விவசாயத்தை கைவிட மாட்டார்கள். எத்தனை பெரிய வேலை பார்த்தாலும் விவசாயத்தையும் கூடவே செய்வார்கள் என்பது நிச்சயமாக நமக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய விஷயம். விவசாயி தனம் என்கிற கிருஷ்ணசாமி என்ன சொல்றாருன்னா, ஊர் மக்கள் அனைவரும் விவசாயம் செய்வதால் ஆட்கள் தட்டுப்பாடு இல்லைங்கிறாரு. பெரிய விஷயம். மேன் பவர் இருந்தால் தான் எந்த வேலையும் நல்லா செய்ய முடியும். அதே மாதிரி ஒரு ஒழுக்கம், வெளியூர் வேலைக்கு போறதில்ல, முடிஞ்ச வரை போறதில்லைங்கிறாரு. அதுவும் நல்ல விஷயம். ஊர்ல பங்குனி புரட்டாசி மாசங்கள்ல அருமையா திருவிழா நடத்துவோம் அப்படிங்கிறாரு. பள்ளி மாணவர்கள் பொம்முராஜ், முருகப்பெருமாள், கல்லூரி மாணவர் பாலகணேஷ், மூவரும் ஒரே குரலில் ஒரே விஷயத்தை அழகாக சொல்கிறார்கள். விவசாயம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுதானே நமக்கு உயிர் நாடி, அது இல்லைன்னா நம்ம எப்படி உயிர் வாழ முடியும், அதனால எங்க படிப்புக்கு இடையூறு இல்லாமல் இந்த வேலையை நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு அவங்க 3 பேரும் அருமையா சொல்றாங்க. இதுல இன்னொரு விசேஷம் பாருங்க, பிள்ளையார் நத்தம் கிராமத்தை சேர்ந்த சுந்தர்ராஜன் அப்படிங்கிறவர் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல காவல்துறையில, போக்குவரத்து துறையில உதவி ஆய்வாளராக இருக்கார். சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் டிராபிக். அவர் என்ன சொல்றாரு கேளுங்க. நானும் விடுமுறை கிடைச்சா ஊருக்கு தான் வருவேன், ஊர்ல வந்தா விவசாயம் தான் பார்ப்பேன். நான் மட்டும் இல்ல, எங்க ஊர்ல பெரும்பாலானவர்கள் வெளியூருக்கு பெரும்பாலும் வேலைக்கு போக மாட்டாங்க. போக வேண்டிய கட்டாயம் வந்தால் விடுமுறைக்கு விடுமுறை கண்டிப்பாக ஊருக்கு வந்துருவாங்க. ஊருக்கு வந்து இந்த விவசாயத்தை மட்டும்தான் பார்ப்பாங்க. அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குங்க. டீ கடை இல்லைங்கிறாங்க. அப்போ டீ கடையில் பெஞ்சு இருக்காது. அப்போ பெஞ்சு இல்லைன்னா அதில் 4 பேர் உட்காந்து பேப்பரை தலைகளாக வச்சுக்கிட்டு ஊர்நாயம் பேசுகிற விஷயம் இருக்காது. ஒரு டீயை வாங்கிட்டு 2 மணி நேரம் அங்கே உட்காந்து பொழுதுபோக்குற வேலை இல்லை, நேரம் மிச்சம். அதை விட டாஸ்மாக் இல்லை அப்படிங்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம். டாஸ்மாக் இல்லைன்னா உங்களுக்கு வாழ்க்கையே சொர்க்கமாச்சே. எவ்வளவு நேரம் கிடைக்கும், எவ்வளவு பணம் மிச்சமாகும், எவ்வளவு உடல் ஆரோக்கியமாக இருக்கும், எத்தனையோ இருக்கு.
அதனால இதுவும் இல்லை. மூணாவது சொன்னாங்க பாருங்க, கட்சி கொடிக்கம்பங்கள் பேனர்கள் இல்லை அப்படிங்கிறாங்க. அந்த பேனர்கள் இல்லை, கட்சி கொடிக்கம்பம் இல்லை என்றால் அங்கே வீணர்கள் இல்லை என்று அர்த்தம் இல்லையா? அப்போ என் கட்சி தான் பெருசு, உன் கட்சி தான் பெருசுன்னு கைகலப்பில் ஆரம்பிச்சு அடிதடியில் ஆரம்பிச்சு கொலையில் முடியலாம். அந்த பிரச்சனை இல்லை. இந்த அதிசயமான அபூர்வமான ஆச்சரியமான பிள்ளையார் நத்தம் கிராமத்தை பற்றி நேற்று கோயம்புத்தூர் எடிஷன் தினத்தந்தியில் முத்துச்சரம் பகுதியில் பார்த்தேன். உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. ஏன் அப்படின்னா, விவசாயம் லாபம் இல்லை, விவசாயத்தில் நஷ்டம் அப்படிங்கிற ஒரு கருத்து பரவலாக இருக்கு. அதை முறியடிச்சு லாபம் இருக்கோ இல்லையோ நம்ம அதை செய்யணும் அப்படின்னு ஒரு ஊரே முடிவு பண்ணியிருக்கு. பார்த்தீங்களா? என்ன சொல்றதுங்க, என்ன சொல்லி வாழ்த்துறது, என்ன சொல்லி பாராட்டுறது உங்களை? இதான் இன்னைக்கு விஷயம். நிச்சயமா இவங்களை நீங்க பாராட்டியே ஆகணும். இந்த விஷயம் நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். உங்க கருத்துக்களை எதிர்பார்க்கிறேன். என்னுடைய வீடியோவுக்காக இல்லை, அவர்களுடைய விவசாய கடமைக்காக, அந்த கண்ணும் கருத்துமாக செய்யும் வேலைக்காக 4 வார்த்தை பாராட்டி நிச்சயமா நீங்க கமெண்ட் போடுங்க. பார்க்குற எல்லாருமே போடுங்க. ஏன்னா அவங்களுக்கு நம்ம மரியாதை செஞ்சே ஆகணும். நாளைய நமது உணவு பிரச்சனையை இன்றே அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள். இது போல ஒரு சில கிராமங்கள் தொடர்ந்து இதே போல செய்யுமானால் அப்புறம் என்னங்க, தமிழ்நாடே சோறுடைத்துங்கிற மாதிரி எல்லா பக்கமும் விவசாயம் அருமையா நடக்கும். இது நிச்சயமா நடக்கும். மீண்டும் அடுத்த எபிசோட்ல சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பட்டி சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.